வந்து கோயிலோட கோபுரம். இது வந்து வெளியே உள்ள இடங்கள்ல எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அங்கங்கே பொங்க வைக்கிறாங்க, அங்கங்கே பொங்கி போடுதாங்க. அந்த 2 போகிறது எங்கள் வீட்டு குட்டீஸு. தெரியுதா? இது அம்மன் கோயிலோட பின்னாடி போகிறோம். சாமியை தொட்டு எல்லாருமே கும்பிடுவாங்க. இது முன்னாடி இருக்க பிள்ளையார். இது பிள்ளையார் அப்பா. இவர் தான் வந்து கன்னி விநாயகர். கோயிலோட சுற்றுப்பிரகாரத்தில் இருக்க பிள்ளையார். நம்ம பார்த்த பிள்ளையார் வந்து வெளிப்பிரகாரத்தில் இருக்க பிள்ளையார் பார்த்தோம். இந்த அக்னி சட்டி வந்து இன்றைக்கி எடுப்பாங்க. அடுத்தாப்பில் பார்க்க போகிறது வந்து சிவன் கோயில். சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள சிவன். இங்கே எல்லாருமே பூ இறங்குறவங்க விரதம் இருந்து ரெடியாக இருக்காங்க. இவர் தான் சிவன். பால்வண்ண சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு பேர் வந்து. முன்னாடி இருக்கவர் வந்து என்ன நந்தீஸ்வரர் இருக்கார். இப்போ சுற்றுப்பிரகாரத்துக்கு வருவோம். அழகாக இருக்கும் கோயில் வந்து. சுற்றி எல்லாமே மரம் செடி எல்லாமே வச்சு செம்ம அழகாக இருக்கும் கோயில். இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, உருவம் செஞ்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. வேண்டுதல் இருந்தால் அந்த உருவம் செஞ்சதில் ஒரு பொம்மை உருவம் செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு வேப்ப மரம். இந்த மரத்தில் வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னா மஞ்சக்கயிறு கட்டி வைப்பாங்க, குழந்தை இல்லைன்னா தொட்டில் கட்டி வைப்பாங்க. அடுத்து பார்க்குறது காய்ச்சக்காரி அம்மன். காய்ச்சல் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வேண்டி பொங்கி போடுறேன்னு வேண்டியிருந்தால் காய்ச்சல் சரியாக போயிடும். எங்கள் ஊரில் ரொம்ப 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 ஸ்பெஷலான அம்மன் வந்து யாருன்னா காய்ச்சக்காரி அம்மன் தான். இந்த இருக்காங்க, இவங்க தான் காய்ச்சக்காரி அம்மன். காய்ச்சடிக்கை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா காய்ச்சல் சரியாகணும்னு சொல்லி வேண்டுவாங்க. அந்த அம்மா வந்து காய்ச்சலையும் சரி பண்ணி தருவாங்க. தந்த உடனே நீங்கள் பொங்கி போடணும், அவ்வளோதான். மாரியங்கோயிலில் ரொம்ப ஸ்பெஷலான அம்மன் வந்து இவங்க தான், காய்ச்சக்காரி அம்மன். இதான் வந்து எங்கள் ஃபேமிலி. அது எங்கள் அப்பா, அது எங்கள் அம்மா, அது என்னோடய பையன். அந்த ரெட் கலர் ட்ரெஸ் வந்து என்னோடய பாப்பா. அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து என் தம்பி மக. ஹாய். அடுத்து நம்ம பார்க்குறது யாருன்னா முருகர். இவர் வந்து கல்யாண முருகர்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகலை அப்படின்னா வேண்டிக்குவாங்க இவரை. விளக்கு போடுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. நெய் விளக்கு போட்டு வேண்டிக்குவாங்க செவ்வாய்க்கிழமெல்லாம். நான் இங்கே பார்த்தாலே தெரிஞ்சுக்கும், ஏகப்பட்ட விளக்கு போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் கோயிலில். இது வந்து என்ன அப்படின்னா நாகம்மான்னு சொல்லுவாங்க. இந்த அம்மனுக்கு வந்து மஞ்சள் கயிறு போடுவாங்க. இருங்க நான் காமிக்கிறேன். கூட்டம் ஹெவியாக இருக்குது. ஸோ கூட்டம் கலையட்டும், நான் வந்து அவங்க சாமியை காட்டுறேன். விளக்கு போடுவாங்க சாமிக்கு. இதான் வந்து நாகம்மா. நம்ம நினச்சது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. நம்ம நினச்சது நடக்கணும் வேண்டிக்குவாங்க. அரச மரம் ஆல்ரெடி தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம லேட்டாக வந்ததுனால தீச்சட்டியை பார்க்க முடியல. கூட்டம் வர ஹெவியாக இருக்கிறதுனால வீட்டில் விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சது நம்ம இப்போ காமிக்கிறோம். இப்போ திரும்பி நம்ம ஃப்ரெண்டுக்கே வந்துட்டோம். கோயிலோட ஃப்ரெண்டுக்கே வந்துட்டோம். கோயிலை சுற்றி கும்பிட்டுட்டு வந்துட்டோம்.